காலையிலே பாத்திரத்தை சும்மா சடன்னு உருட்டிக்கிட்டு கிடந்தேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவருடைய பெரிய டிஃபன் பாக்ஸ் காணோம். ஆனால் மூடி மட்டும் இருக்குங்க. நேற்று தாங்க விளக்கி வச்சு எங்கிட்டு போச்சுனே தெரியலை. சரி இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, அதில் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதை போய் எடுத்தான். அதுக்கு பார்த்துக்கோங்க மூடியை காணோம். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்குது, பாக்ஸை காணோம். இந்த டிஃபனுக்கு மூடி இல்லை. இந்த டிஃபன் பாக்ஸ் தான் மாமா கொண்டு போவார். டிஃபன் பாக்ஸை காணோம். காலையிலே மண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. எங்கே போச்சுன்னு தெரியலையே, தேடுவோம். ஒரு வழியா இந்த டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்துக்கோங்க மூடியை கண்டுபிடிச்சாச்சுங்க. சரி தயிர் சாதமாக கட்டி கொடுத்துருவோம், காலையிலைக்கு சாம்பாரை ஊற்றிடுவோம் அப்படின்ட்டு. இது பார்த்துக்கோங்க வெஞ்சனை வச்சு விட்றதுக்கு. இதுக்குள்ளே வச்சு விட முடியாது, இதுவே ஆல்ரெடி கொஞ்சம் சன்னமாக தான் இருக்குது. இது டிஃபன் யாருதுன்னா அந்த குட்டி டிஃபன் நம்ம விஜயோடது. பயவுள்ள எண்ணெய் மாதிரியே பார்த்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து காணாமல் போச்சுன்னா கொன்றுவா பார்த்துக்கோங்க அவள் பாத்திரம். ஆனால் இந்த இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கா, அக்கா என் டிஃபன் பாக்ஸை எப்போ கொண்டு வருவ அப்படின்னு. இப்போ நம்ம மாமாவுக்கு என்ன செய்ய போகிறோம்னா சாப்பாடு தாங்க கட்ட போகிறோம், வாங்க பார்க்கலாம். சரி ஓகேன்னு மாமாவுக்கு வந்து டிஃபன் கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. மாமா வந்து குழம்புலாம் வேணாம் அப்படின்ட்டாரு. சரி ஓகே தயிரை ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு. ஏன்னா ஊரெல்லாம் மழை, ஊர்காட்டில் மழை, கேரளா கோயம்புத்தூர்னு எல்லா பக்கம் மழை. ஆனால் அந்த மதுரை சக்கிமங்கலம் ஸ்லேமான் இந்த ஏரியாவிலலாம் எங்கிட்டும் ஒத்த போட்டு மழையை காணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக சாப்பாடு கட்டி இது நேற்று வச்சா பார்த்துக்கோங்க. அந்த வெள்ளைப்புடி தொக்கு இருக்கு இல்லையா, வத்த குழம்பு, அது சூப்பராக இருக்குங்க. இதில் மாவடு போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் இல்லை. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. மாமாவுக்கு டிஃபனும் பேக் பண்ணிட்டே பார்த்துக்கோங்க. அவருக்கு வந்து இப்போ என்ன காலையில் வந்து சாம்பார் தாங்க ஊற்றி சாப்பிட விட்டுருக்கேன். அதனால் மத்தியானத்துக்கு வந்து தயிர் சோறு. அப்புறம் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் போடாத ஒரு சாம்பார். காய் இருக்குது, மசால் பொடி போடாத ஒரு உப்பு சாம்பார் பார்த்துக்கோங்க. காய் இருக்குது, மசால் பொடி தீர்ந்து போச்சு, அதனால வெங்காய சாம்பாராக வச்சுட்டேன். நல்லாயிருக்கும் வெங்காய சாம்பார், நல்லா இருக்குல்ல மாமா? இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரெகுலராக வச்சான்னு அந்த அளவுக்கு சரி இருக்காது. எப்போவாச்சும் ஒருக்கா வச்சா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன்னா இல்லை, அதனால தான் கம்மியாக வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு நிறையா வச்சா அவ்வளோவா சாப்பிட மாட்டார், நான் தான் சாப்பிடுவேன். அதான் இன்றைக்கி தாண்டி கரெக்டாக வச்சுருக்க அப்படின்றாரு. இல்லை ஒரு 4-5 கிழங்கு தான் இருந்துச்சு. உங்களுக்கு டிஃபன் கட்டி வச்சுருக்கேன், 4 கிழங்கு உள்ளே வச்சுருக்கேன், அவ்வளோதான். எனக்கு ஏதாச்சும் அப்பளம் நிற்கலாம். ஏங்க வேணாங்க, நான் அப்பளம் பொரிச்சுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்ப்பா நல்லா இருக்கும்ப்பா, சாப்பிடுப்பா. ஏதா உனக்கு போகாதான்ப்பா, எனக்கு என்னப்பா நீங்கள் போங்கப்பா. பாத்தியா அவளுக்கு ஒரு பக்கம் சட்டையில் திட்டுருக்காளுங்க. அடியே உங்களுக்கு தான் சோறை போட்டிருக்காரு இல்லடியே. காலையிலே பாத்திரத்தை சும்மா சடன்னு உருட்டிக்கிட்டு கிடந்தேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவருடைய பெரிய டிஃபன் பாக்ஸ்